ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகக்கூடிய சூப்பரான டிப்ஸ்லாம் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டிப்ஸ் நம்பர் 1 பார்க்க போகிறோங்க. டிப்ஸ் நம்பர் 1ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிஃப்ட் பேக்ஸை எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி பேக் இருந்துச்சுன்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த பேக்கை சூப்பரான ஒரு ஆர்கனைசராக மாற்றிக்கலாங்க. அந்த பேக்குடைய பார்டர்ஸ் அப்படியே இருக்கிற மாதிரி விட்டுருங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கீழ்ப்பக்கத்துலேருந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு லேயர் மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பாட்டம் லேயரை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த மேல் பகுதியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த டிப்ஸுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். 3 பக்கமே பார்த்திங்கன்னா பார்டர்ஸ் அப்படியே இருக்கும். டாப்லேயே அந்த கைப்பிடி அப்படியே இருக்கணும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த பிறகு நான் எப்படி மடிக்கிறேனோ அந்த மாதிரி மடித்து நீங்கள் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. தேவி, கிரிஜா வெங்கடேசன், முகமத் மீரா, சாய் பவித்ரா, ஜீவா தர்மா, காந்திமதி, கனகவல்லி சோலை ஆனந்தன், கோமதி, கனகலக்ஷ்மி, ரஷிதா, கீதா, அன்னபூரணி, சங்கரி கிருஷ்ணன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் மடித்து விட்டுட்டு அழகாக 2 சைட்லேயும் கார்னர்ஸில் மட்டும் ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஸோ இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் நம்ம ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சென்டர் போர்ஷன் பார்த்திங்கன்னா அழகாக 2 போர்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பவுச் மாதிரி கிடச்சிரும். இப்போ நம்ம அந்த கைப்பிடியை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல ஒரு ஹூக்கில் நீங்கள் இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணிக்கலாம். ஹேங் பண்ணி விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா எந்தெந்த பொருட்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும்னா நீங்கள் சீப்புலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, மேலே இருக்கக்கூடிய போர்ஷனில் இந்த மாதிரி நீங்கள் கிளாஸஸ்லாம் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்க முடியும். நிறைய ரெசிப்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அங்கங்கே வச்சுட்டு தேவைப்படும் பொழுது கிடைக்காம தேடிக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரியான ரெசிப்ட்ஸ் எல்லாத்தையுமே அழகாக இதுக்குள்ளே போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம கீழே சீப்பு வச்சுருக்கிறதால இந்த ஆர்கனைசர் அப்படியே ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக நின்றுடும். மேலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருட்கள் நீங்கள் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆர்கனைசர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 2 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 2ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லிக்விட் ரெடி பண்ண போகிறோங்க. இந்த க்ளீனிங் லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பளிச்சுன்னு உங்களுடைய பாத்ரூம் மாறிடுங்க. பாருங்கள், அதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பும் 1 கிளாஸ் அளவுக்கு நீங்கள் லைசாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு ஹார்பிக் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி ஹார்பிக் யூஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நெடி ரொம்ப அதிகமாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த நெடி ஒத்துக்கவே ஒத்துக்காது. ஸோ ஐ ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் அது ரொம்பவே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிக்விட் ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணீங்க, பாத்ரூம் க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா எந்த வித பாதிப்பும் இருக்காதுங்க. அதே மாதிரி நெடி பார்த்திங்கன்னா இருக்கவே இருக்காது சுத்தமாக. ஸோ ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கையில் பட்டாலும் எதுவும் ஆகாது. நம்ம கொஞ்சமாக தான் ஹார்பிக் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால ஸோ கையில் பட்டாலும் எதுவுமே ஆகாதுங்க. இதை ஒரு பாட்டிலில் நம்ம ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது கூட நான் ஷாம்புவும் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த கல் உப்புலாம் கரைஞ்ச பிறகு நீங்கள் அந்த லிக்விடை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் அந்த லிக்விடை ஆட் பண்ணி முடித்த பிறகு இந்த ஸ்ப்ரே பாட்டிலை யூஸ் பண்ணி நீங்கள் டாய்லெட்டை க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லிக்விட் ரெடி பண்ணுறதால 2 பலன் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஹார்பிக் அடிக்கடி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு இந்த லிக்விடை நீங்கள் கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் ஒரே ஒரு ஹார்பிக் பாட்டில் வாங்கினா இந்த மாதிரி லிக்விட் ரெடி பண்ணி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1 இயர் வரலும் நீங்கள் ஹார்பிக் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. அதே நேரத்தில் நம்ம கையெலாம் எதுவுமே அஃபெக்ட் ஆகாமல் க்ளீன் பண்ணியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுற ப்ரஷ் வச்சு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பவும் போல் வாஷ் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க.
நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து நம்ம 10 நிமிஷம் ஆன பிறகு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா அழுக்குமே உப்பு கரை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு. டைரெக்டாக ஹார்பிக் அப்ளை பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் லிக்விட் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுத்தமாக அந்த நெடி வந்து இருக்கவே இருக்காது. அதே நேரத்தில் பேட் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகிடுங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 3 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 3ல என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் ரவைலாம் வாங்கினோம் அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருப்போம். கொஞ்ச நாள்லேயே அது வந்து பார்த்திங்கன்னா வண்டு பூச்சிலாம் குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சிருங்க. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரவையை வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணணும். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும் பொழுது அந்த ரவையில் இந்த மாதிரி பூண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஸ்கின்னை தோலை வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த பூண்டுடைய நடுப்பகுதி இருக்கும் இல்லைங்களா காம்பு, அந்த காம்பை வந்து இந்த ரவையுடைய சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே உள்ளே அழுத்தி வந்து வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் வச்சு விடும்போது அந்த பூண்டுடைய ஸ்மெல்லுக்கு பூச்சிகள் எதுவுமே வராது, வண்டும் பிடிக்காமல் இருக்குங்க. ஸோ ரொம்ப நாளைக்கு ரவை வந்து கெட்டு போகாமல் பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். பூண்டுடைய ஸ்கின் இருந்தால் போதும், அந்த பூண்டுடைய காம்பு இருந்தால் போதும், நீங்கள் ஒரு பூச்சி கூட வராமல் நீங்கள் தடுக்க முடியும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செகண்ட் யூடியூப் சேனல் சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போய் வீடியோ பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். ஐடியாஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாங்க. டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிச்சனில் நம்ம அடுப்புக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் இருக்கு இல்லைங்களா, அந்த வால் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக எண்ணெய் பிசுப்பு படிஞ்சிரும். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் அடிக்கடி இந்த எண்ணெய் பிசுக்கு படிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போல்லாம் நம்ம க்ளீன் பண்ணுறோமோ அப்போல்லாம் அந்த வாலை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு நியூஸ் பேப்பரை வந்து இந்த மாதிரி ஹாட் க்ளூ யூஸ் பண்ணி ஒட்டி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து சமைச்சிக்கலாம். நீங்கள் அந்த சமைக்கும் பொழுது படக்கூடிய அந்த எண்ணெய் கரை வந்து பார்த்திங்கன்னா வாலில் படவே படாது. அந்த பேப்பரில் தான் அந்த எண்ணெய் கரை வந்து படியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 1 மந்த்துக்கு ஒன்ஸ் இந்த பேப்பரை தனியாக நம்ம பிச்சு எடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்துடும். நம்ம வந்து ஹாட் க்ளூ தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதால ஈஸியாக வந்து வந்துடும். செவரும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சன் க்ளீன் பண்ணும்பொழுது இந்த வாலை க்ளீன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. எல்லாருக்குமே இந்த டிப்ஸ் வந்து இல்லத்தரசிகளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நியூஸ் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் ரைஸ் பேக் கூட கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டலாம். ரைஸ் பேக் வந்து கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதால ஒட்டினோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்குமான்றது டவுட் தான். டேப் போட்டு நல்லா ஒட்டணும். ஸோ அது வந்து நம்ம பிரித்து எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நியூஸ் பேப்பர் ஒட்டினீங்க அப்படின்னா டக்குன்னு வந்து நம்ம பிரித்து எடுத்துகிட்டு இன்னொரு நியூஸ் பேப்பரை அழகாக ஒட்டிக்க முடியுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவும் நீட்டாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 5 பார்க்க போகிறோம். டிப்ஸ் நம்பர் 5ல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வீட்டில் வரமிளகாலாம் வந்து தாளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் வந்து போட்டு வச்சுருப்போம். ஸோ அந்த கண்டெய்னருக்கு அடியில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதைகளும் இந்த மிளகாயோடைய காம்புகளும் அப்படியே இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம தூக்கி குப்பையில் தான் போட்டுருவோம். அப்படி போடாமல் அந்த காம்பையும் அந்த விதைகளையும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக மூட்டை மாதிரி கட்டிக்கோங்க. கட்டிட்டு இதை வந்து நீங்கள் அரிசியிலையும் பருப்புலேயும் நீங்கள் போட்டு வச்சிங்க அப்படின்னா பூச்சி பிடிக்காமல் இருக்குங்க. அதாவது வண்டு வந்து வராமல் இருக்கும். ஸோ இந்த காரத்தன்மைக்கு வண்டோ பூச்சோ வரவே வராதுங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய அந்த மிளகாய் காம்பையும் விதைகளையும் இப்படி கூட நம்ம ரீயூஸ் பண்ணிக்க முடியுங்க. இதன் மூலயமா நம்ம அந்த பூச்சி பிடிச்சி வீணாகக்கூடிய அந்த அரிசியையும் பருப்பையும் நம்ம சேவ் பண்ணிக்க முடியும். நீங்கள் எந்த கண்டெய்னரில் பருப்பை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கு உள்ளே வந்து பருப்புக்கு உள்ளே இந்த பை, அதாவது குட்டி அந்த மிளகாய் விதைகள் இருக்கக்கூடிய பையை அழகாக வச்சு விட்டுருங்க. வச்சு விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த காரத்தன்மைக்கு பூச்சி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இதுக்காக தனியாக வந்து நம்ம மிளகாவை யூஸ் பண்ணணுன்றதில்ல. நம்ம வேஸ்ட்டாக போடக்கூடிய அந்த காம்பு இருந்தால் கூட போதும். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணிக்க முடியுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஐடியாஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளுடைய சமையல் யூடியூப் சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல் என்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க.
தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்யூ ஸோ மச். கீப் சப்போர்ட்டிங் மீ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய நேமும் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.